ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கோல்டன் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டே 1 பார்த்துட்டோம். இது வந்து டே 2, அதாவது மண்டே ஆகஸ்ட் 16 நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் நேற்று கொடுத்த போர்ஷன் சண்டே போர்ஷன்ஸை படிச்சுட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இப்போது சண்டே வந்துட்டு நம்ம 5 சப்ஜெக்ட்டும் படிச்சிருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம வந்து மற்ற நாள் எல்லாம் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லா நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் படிப்போம். ஓகேவா? இப்போது காலைல 6லேருந்து 7 மணி வரைக்கும் படிக்க சொல்லியிருக்கேன். திருப்பி ஈவினிங் வந்து 6 to 8, திருப்பி நைட் 9 to 10 4 hours படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 4 hours 1 hour உங்கள் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 3 hours நீங்கள் நம்ம ஸ்டடி பிளானுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இதை எப்படிலாம் படிக்கணும், டிஸ்ட்ராக்ஷன்லாம் எப்படி படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதை பார்த்து எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது சயின்ஸ் சப்ஜெக்ட். ஏற்கனவே நேற்று சண்டே நம்ம என்னென்ன படிச்சிருந்தோம்? சண்டே வந்துட்டு சாப்டர் 1, சாப்டர் 2 ஃபிசிக்ஸில், சாப்டர் 7, சாப்டர் 8 கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் சாப்டர் 12 இதில் எல்லாத்துலேயுமே 2 mark கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம். கரெக்டா? இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது சாப்டர் 1ல் லாங் ஆன்சர்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் கொஸ்டின், அதாவது விரிவாக விடையலையும் அப்புறம் ஹார்ட்ஸ் கொஸ்டினும் படிக்க போகிறோம். சாப்டர் 2ல் லாங் ஆன்சர்ஸ், ஹார்ட் கொஸ்டின்ஸ். அது போக 7, 8 இன்றைக்கி தொட போகிறதில்ல. இன்றைக்கி சாப்டர் 12ல் லாங் ஆன்சர்ஸ், ஹார்ட்ஸ் கொஸ்டின் படிக்க போகிறோம். இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ரெடியூஸ்டு போர்ஷன் வேணாம், நம்மளுக்கு தனியாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்துக்குவோம், ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். சப்போஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் போட்ட ரெடியூஸ்டு போர்ஷனை வச்சு என்னென்ன கொஷின் படிக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் அதையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ், ஃபுல்லாக படிக்கிறதும் செலக்டடாக படிக்கிறதும் உங்கள் சாய்ஸ். சரியா? இப்போது லாங் ஆன்சர்ஸில் சாப்டர் 1ல் 1, 2, 3, 5ம், ஹார்ட்ஸ் கொஸ்டினில் 1 and 3 படிக்கணும். சாப்டர் 2ல் லாங் ஆன்சர்ஸில் 1, 2, 3ம், ஹார்ட்ஸ் கொஸ்டினில் 1, 2ம் படிக்கணும். சாப்டர் 12ல் லாங் ஆன்சர்ஸில் 1, 2, 3, ஹார்ட்ஸ் கொஸ்டினில் 1ல் A and B சப்டிவிஷன் அப்புறம் 2. சரியா? இது எல்லாமே நீங்கள் மண்டே படிக்க வேண்டிய போர்ஷன். ஃபுல்லாக படிக்கிறவங்க லாங் ஆன்சர்ஸ், ஹார்ட் கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் 1 to 12 படிச்சிருங்க. ப்ரீவியஸாக ரெடியூஸ் வச்சு படிச்சுக்கிறேன், ப்ரீவியஸ் இயர் என்னென்ன ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கிறேன்றவங்க இந்த நான் கொஷின் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு லாங் ஆன்சர் படிக்கிறதுக்கும் 20 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து ரிவிஷன் போகிறப்போ 10லேருந்து 15 நிமிஷமே அதிகபட்சம். சரியா? அப்போ 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களால் தாராளமாக படிக்க முடியும். ஓகே, படிச்சுட்டு கம்ப்ளீட்டட்னு எனக்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது காலையில் 7 மணிக்கு படித்து முடிக்கிறீங்களா, 7லேருந்து 7:15 ஒரு 15 மினிட்ஸும், அதே மாதிரி நைட்டு வந்து 10லேருந்து 10:15 ஒரு 15 மினிட்ஸும் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் 7 to 7:15 தான் எடுக்கணும், 10 to 10:15 தான் எடுக்கணும்னு கிடையாது. தமிழுக்கு ஒரு 15 நிமிஷம், இங்கிலீஷ்க்கு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் எப்போவுமே 15 நிமிஷத்தில் ஒரு திருக்குறள் படிங்க. ஏற்கனவே நான் சண்டே சொல்லியிருக்கேன் 5 திருக்குறள் படிக்க சொல்லி. இப்போது 6வது ஒன்றே ஒன்று மட்டும் படிங்க. ஓகேவா? இங்கிலீஷ் வந்துட்டு அடுத்த 15 நிமிஷம், அதாவது நைட்டோ ஈவினிங்கோ செலக்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதில் நான் சண்டே கொடுத்துருந்த அதே இங்கிலீஷ் கிராமரை நீங்கள் திருப்பி பாருங்கள். அதுக்குரிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதே இங்கிலீஷ் கிராமரை நீங்கள் திருப்பி பாருங்கள். ஸோ டெய்லி தமிழும் இங்கிலீஷையும் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கிறீங்களோ இல்லை ப்ரீவியஸ் இயர் என்னென்ன குறைச்சிருக்காங்க அதை மட்டும் படிக்கிறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். ஆனால் நீங்கள் இன்றைக்கி முடிக்க வேண்டியது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 12ல் லாங் ஆன்சர்ஸ், ஹார்ட்ஸ் கொஸ்டின், திருக்குறள் 6, இங்கிலீஷில் சண்டே கொடுத்த அதே கிராமர் போர்ஷன்ஸ். அதை விட உங்களுக்கு பெரிய கடமை ஒன்று இருக்குது. என்னது? படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.